தனிப்பட்ட ஒரு முடிவா இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொதுவான ஒரு முடிவா இருந்தாலும் சரி எப்படி முடிவு நம்ம எடுக்கலாம் அதற்கான ஒரு சிறந்த ஒரு உதாரணம் வந்து சட்டமன்றம். சட்டமன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சிஎம் இருப்பாரு, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க, ஆப்போசிஷன் லீடர்ஸ் இருப்பாங்க. இத்தனை பேர் இருந்தும் வந்து எந்த ஒரு தனிநபரும் வந்து எல்லா முடிவையும் எடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் அந்த ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் எடுக்கக்கூடிய எல்லா ஒரு முடிவும் வந்து கரெக்டா எடுக்கிறதுக்கு ஒரு அறிவும் இருக்காது, அந்த அளவுக்கு சூழ்நிலையும் அப்படி அமையாது, அல்லது அந்த ஒரு மனுஷனுடைய ஒரு மைண்ட் செட் மனநிலையும் வந்து நல்லா இருக்காது எல்லா நேரத்திலையும் எந்த ஒரு மனுஷனுக்குமே. அதனாலதான் வந்து சட்டமன்றத்துல எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்களுடைய கருத்தை கேட்பாங்க. இது மாதிரி இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தோம்னா ஒரு பொதுவான ஒரு நல்ல ஒரு முடிவை, சிறந்த முடிவை நம்ம எடுக்க முடியும். அதாவது கலந்துரையாடணும், டிஸ்கஷன். நீங்க வந்து பார்த்துருக்கலாம், எந்த ஒரு எம்எல்ஏவாகட்டும் அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகட்டும் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தையை வந்து கட்டாயமா சொல்லுவாங்க. எல்லாம் சிஎம் வந்து பார்த்துப்பாரு, சிஎம் வந்து ஒரு முடிவெடுப்பாரு, சிஎம் வந்து ஆர்டர் கொடுப்பாரு, சிஎம் நல்ல முடிவெடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லா முடிவையும் சிஎம் எடுக்க மாட்டாங்க தனிநபரா. எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அல்லது எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலுமே வந்து அதுக்கு சார்ந்த வந்து ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு வந்து பார்த்தோம்னா ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க. இந்த உலகத்துல வந்து எந்த ஒரு நபருக்குமே வந்து சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அறிவும் இருக்காது, சூழ்நிலையும் இருக்காது, மனநிலையும் இருக்காது எல்லா முடிவையும் தனிநபரா எடுக்கிறதுக்கு. அப்படிங்கும் போது அந்த எக்ஸ்பர்ட்ஸோட வந்து பார்த்தோம்னா கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்பாங்க. அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஒரு முடிவு வந்து டிஸ்கஷன் பண்ணி எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவு வந்து நல்லதா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பாராட்டும் வந்து பார்த்தோம்னா அந்த தலைவருக்கு தான் வந்து முதல்ல கிடைக்கும். அதே நேரம் அந்த ஒரு முடிவு வந்து கெட்டதா இருக்கும் பொழுது அந்த கெட்டதுக்கான ஒரு விமர்சனம் அதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த தலைவருக்கு தான் முதல் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து தலைமை பண்பு. தனியா வந்து முடிவெடுக்கிறதுக்கு பேர் வந்து தலைமை பண்பு கிடையாது. அதனால நாமளும் வந்து நம்ம வீட்லயோ நம்ம வேலை செய்யற இடத்துலயோ எங்கேயுமே ஒரு முடிவெடுக்கும் பொழுது எல்லா நேரமும் தனியா நம்ம எடுத்தோம்னா கரெக்டா இருக்காது. அப்படிங்கும் போது நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். கடைசியா நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய முடிவுங்கிறது அந்த டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அப்பதான் அதிகமா இருக்கும். அதனால டிஸ்கஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்து நாமளும் ஒரு நல்ல ஒரு ஆளா இருப்போம். அப்பதான் நல்ல ஒரு மனுஷங்க நம்மளுக்கு கிடைப்பாங்க டிஸ்கஷன் பண்றதுக்கு. சரிங்களா? தேங்க்யூ.